ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு யோபு யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தேவனீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்படுகிறது. இப்போ யோபு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர் நல்ல ஒரு தேவ மனிதன், தேவன் மேலே ரொம்ப விசுவாசமுள்ள மனிதன் யோபு. யோபுக்கு எல்லாம் அவருக்கு ஆடு மாடுகள் பிள்ளை குட்டிகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாங்க. அவனை ஆசீர்வதித்து அவனை தேசத்திலே ஆசீர்வதித்து பெரிய ஒரு ஜாதியாக மாற்றி யோபு வைத்திருந்தாங்க. ஆனால் யோபுக்கு ஒரு பெரிய சோதனையை கர்த்தர் அனுமதித்தார். சொல்லப்போனால் அது அதை அவர் அனுமதித்ததுனால சாத்தான் யோபுட்ட கர்த்தர் சாத்தான் யோபுவை நான் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ யோபுவை நான் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு கேட்கும் பொழுது அப்போ ஆண்டவர் சொன்னார் யோபுவை பார்த்து, அவன்கிட்ட இருக்கிற எல்லா நிலத்தையும் எல்லாத்தையும் அவனை நீ எடுக்க முடியும், ஆனால் முன்னே அவனுடைய ஜீவனை எடுக்க முடியாது அப்படின்ட்டு யோபுக்கிட்ட கட்டளையாக பேசினார் ஆண்டவர். அப்போ அதே போல் பேசின உடனே யோபு சாத்தான் யோபுக்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற நிலங்கள் ஒரே ராத்திரியில் அவனுடைய நிலங்கள், அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய குதிரைகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் போட்டு, அது மாத்திரம் அவனுக்கு நோய் பருவுகள் எல்லாத்தையும் அவன் இழந்து போயிருந்தான். அப்பையும் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் சொல்லப்போனான். அப்போ அது யோபுவின் வாழ்க்கை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து யோபு சொல்கிறாரு, அவன் விசுவாசமாக இருந்ததுனால தான் அவன் இரட்டத்தனையாக பலனாக கொடுத்தார். தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவன் இழந்து போன குடும்பம், இழந்து போன பிள்ளை குட்டிகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்தது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்கிறோம். சொல்லப்போனால் சில சோதனைகள், சில பாடுகள், உபத்திரம் முன்னேறி போயிடும், அடுத்து அந்நிய தெய்வத்தை நாடி போயிடும். அது மட்டும் பண்ணிடாதீங்க, அந்நியர்கள் தெய்வத்தை நாடி போகாதீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் கர்த்தரோடு இருங்கள், பாகால் ஏற்றுக்கொண்டால் பாகாலோடு இருங்கள். சொல்லப்போனால் தேவனோடு இருந்தால் தேவனோடு இருங்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு பின்மாறி போகிறது மகா பெரிய ஒரு கொடிய பாவமாக இருக்கும். அவருடைய தண்டனைக்கு ஆளாகும், குற்றத்துக்கு ஆளாகும். கர்த்தர் வருகிறார், அவர் ஆயத்தமாய் அவரோட